நடிகர், அரசியல்வாதி, முன்னாள் எம்பி ராமராஜன் பற்றி இப்போ இருக்கிற நிறைய பசங்களுக்கு தெரியாது. குறிப்பாக அந்த 2000க்கு பிறகு பிறந்த நிறைய இளைஞர்களுக்கு அவர் பற்றி பெருசாகவே தெரியறதில்ல. இப்போ அவருடைய சாமானியன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு இந்த படத்தில் போஸ்டர்லாம் பார்த்துட்டு இவர் நடிகரா, இவர் எப்படிப்பா ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்ட்டு நிறைய இந்த மீம்ஸ்லாம் நம்ம கவனிக்க முடிஞ்சது. பட் அவங்களுக்கு தெரியாது, அவர் தான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் தி லிவ்ட் எ கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவங்கள் பண்ணார். 1980களுடைய இறுதியில் நடிகர் ராமராஜனுடைய படங்கள் தான் தமிழ்நாட்டில் எந்த தேட்டரில் நீங்கள் போனாலும் அதிக நாட்கள் ஓடி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. குறிப்பாக அப்போ முன்னணியில் இருந்த ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்களை விட முன்னேறி போயிட்டு இருந்தார். ரஜினி, கமல் அவர்களுக்கே ஒரு நர்வஸ் வந்தது, யார் இந்த பையன் அடுத்தடுத்து ஹிட் கொடுத்துட்டே இருக்கானே அப்படின்ட்டு. இவர் மீது ஒரு கொஞ்சம் பயமும் அவங்களுக்கு வர ஆரம்பித்தது. கே.எஸ். ரவிக்குமார் அவர்களே ஒரு பேட்டியில் அதை சொல்லியிருப்பார். ஸோ அப்படி கொஞ்சம் வளர்ந்து வந்தவர் தான் ராமராஜன் அவர்கள். ஸோ அவரை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி மதுரையில் தான் ராமராஜன் அவர்கள் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேயே இந்த சினிமா மீது அவருக்கு ஆர்வம் அதிகம். காரணம் எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் அவருடைய படங்களை தியேட்டருக்கு போய் அடிக்கடி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இவர் மாதிரி நாமளும் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு வருது. ஆனால் ஆரம்பத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டரில், மதுரை மேலூரில் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டரில் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கிழிச்சு கொடுக்குற ஒரு வேலையை தான் அவர் ஆரம்பத்தில் பார்க்குறாரு. ஸோ அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாக்குள்ளே வர்றாரு. ஆரம்பத்தில் உதவி இயக்குனராக, சில துணை கதாபாத்திரங்கள் அப்படின்ட்டு நிறைய படங்கள் அவர் நடிச்சிட்ருக்காரு. ஸோ முதல்ல அவர் இயக்குனராக தான் அறிமுகமாகறாரு. 1985ஆம் ஆண்டு மண்ணுக்கேத்த பொண்ணு அப்படின்ற திரைப்படத்தை அவர் முதல்ல இயக்குறாரு. ஸோ இயக்குனராக தான் அவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. ஸோ அதுக்கடுத்து திரும்பவும் 2-3 பேர்கள் அந்த வருஷமே மருதாணி, ஹலோ, யார் பேசுகிறது அப்படின்ட்டு நிறைய படங்கள் அவர் இயக்குறாரு. ஸோ அதில் அப்போ தான் இவருக்கும் கங்கை அமரனுக்குமான பழக்கம் ஏற்படுது. ஏன்னா அந்த முதல் படத்துக்கே இசையமைச்சது கங்கை அமரன் தான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் அவருடைய படங்களில் அவரே நடிக்கிற ஆப்ஷனும் அவர் வருது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்கிறாரு. குறிப்பாக கிராமத்து படங்கள் அளவுக்கு அதிகமாக அவருக்கான வாய்ப்புகளை தேடி கொடுக்குது. ஸோ அப்படி தான் அவர் நிறைய படங்களை நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இயக்குனராக அறிமுகமான ராமராஜன் அவர்கள் அதுக்கு பிறகு ஹீரோவாக முதல்ல அறிமுகமாக திரைப்படம் தான் நம்ம ஊர் நல்ல ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை இயக்குனர் வி. அழகப்பன் டைரக்ட் பண்ணுறாரு. அவர் ஹீரோவாக அறிமுகமான முதல் படமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குது. அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களை நெருங்கி அந்த படமும் ஓடுது. ஸோ இவர் இப்படி தான் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. அவர் ஹீரோவாக அறிமுகமான முதல் படத்தில் இசையமைப்பாளர் கங்கை அமரன் அவர்கள். ஸோ இந்த படம் மூலமாக தான் கங்கை அமரன் அவர்களுக்கும் ராமராஜன் அவர்களுக்கும் பழக்கம் ஏற்படுது. ஸோ அதுக்கு பிறகு அடுத்த வருடமே, அதாவது 87வது வருஷமே ராமராஜன் அவர்களை வச்சு கங்கை அமரன் அவர்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. இவங்க 2 பேருடைய காம்போவில் வரக்கூடிய முதல் திரைப்படம் இந்த படம் தான். அதுதான் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படம். ஸோ அந்த படத்தில் வரக்கூடிய இளையராஜா இசையமைச்சிருப்பார். பாட்டுகள் எல்லாமே பயங்கர ஹிட்டு. செண்பகமே செண்பகமே பாட்டு வந்து அந்த படத்தில் தான் வரும். ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படமாக அந்த படம் மாறுது. 100 நாட்களை கடந்து ஓடுது. ஸோ நான் ஆரம்பம் சொன்ன மாதிரி இப்போ தான் நிறைய ஹீரோக்களுக்கு ராமராஜனை பார்த்து யாருப்பா அந்த பையன் இப்படி வந்தால் டக்குன்னு 100 நாட்கள் தாண்டி எல்லா படமும் ஓடுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆக ஆரம்பித்தாங்க. இண்டஸ்ட்ரி ஷாக் ஆக ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய படங்கள் அவர் அதே மாதிரி நடிச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்த வருஷம் திரும்பவும் இவங்க 2 பேரும் சேர்றாங்க. கங்கை அமரன் அவர்கள் மற்றும் ராமராஜன் அவர்கள். இளையராஜா அவர்களும் அந்த காம்போவில் இருக்கார். முதல் படத்தில், அதாவது எங்கள் ஒரு பாட்டுக்காரர் திரைப்படத்தில் வந்து வெற்றி அடைந்த செண்பகமே செண்பகமே அந்த ஒரு பாட்டில் வரக்கூடிய அந்த வரிகளையே அடுத்த படத்துக்கு டைட்டிலாக வச்சுட்டாங்க. ஸோ அந்த படத்தோட தலைப்பு செண்பகமே செண்பகமே. ஸோ இந்த படமும் நல்ல ரீச் ஆகி அதுவும் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆகுது. ஸோ இதுக்கடையிலேயே அவர் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கிராமத்து ஹீரோ, மக்களுக்கான ஒரு ஹீரோ, கிராம மக்களுக்கான ஹீரோவாக அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வந்தார். ஸோ எல்லாருமே அவர் கொண்டாட ஆரம்பித்தாங்க. குறிப்பாக அவருடைய காஸ்டியூம்ஸ் வந்து எல்லாராலையும் கவனிக்கப்பட்டது. அதாவது அவர் சட்டை பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் சட்டை, மஞ்சள் கலர் சட்டை, இந்த மாதிரி வித்தியாசமான காஸ்டியூமாக போட்டுவாரா. இப்போ கூட நிறைய பேர் நம்ம மீம்ஸில் கிண்டல் பண்ணுறதுனா பண்ணுவாங்க, சட்டையை ராமராஜன் கூட சட்டை போட்டிருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவருக்கு அது மாதிரியான ஐடென்டிட்டிலாம் கிடைக்க ஆரம்பிச்சது. இன்னொன்று, ராமராஜன் படங்களில் படம் நல்லாயிருக்கும், அதை விட பாட்டுகள் நல்லாவே ஹிட்டாக ஆரம்பிச்சது. அதாவது இளையராஜா அவர்லாம் மோஸ்ட்லி அவருடைய படத்துக்கு இசையமைச்சிருப்பார். எல்லா பாடல்களும் ஹிட்டு. படத்தில் பாடல்களாக நிரம்பி இருக்கும். படத்தில் வந்து ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை தவிர்த்து காமெடி, லவ், இது மாதிரி பாடல்கள் தான் அதிகமாக இருக்கும். அந்த பாடல்கள் தான் ராமராஜன் அவர்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூலை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துச்சு. அந்த வரிசையில் தான் கங்கை அமரன், இளையராஜா, ராமராஜன் இவங்க 3 பேருடைய காம்பினேஷனில் 3ஆவதாக வரக்கூடிய திரைப்படம் கரகாட்டக்காரன் திரைப்படம். தமிழ்நாட்டில் 400 நாட்களை தாண்டி, அதாவது ஒரு வருஷத்தை தாண்டிலாம் ஓடி இருக்கின்ற படம். மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம். ராமராஜன் அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக இந்த படத்தை நாம் சொல்லலாம். அதோட பார்ட் 2 கூட எப்போ ரெடி பண்ணலாமா எடுக்கலாமா அப்படின்ட்டு பல வருஷமாக பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்கு. ஆனால் அது இன்னும் அது வருமானது கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த கரகாட்டக்காரன் திரைப்படம் இப்போ கூட சொல்லுவாங்க, நிறைய தேட்டர்களில் அந்த ஒரு படம் மட்டுமே ஒரு வருஷத்தை தாண்டி ஓடிச்சு. தேட்டரில் கடைசியில் அந்த மாரியம்மா பாட்டுக்கு
மக்கள்லாம் வேப்பிலை கையில் எடுத்துகிட்டு சாமி ஆட்டம் ஆடினாங்க. தேட்டருக்காரங்களாம் வந்து விபூதியை போட்டு சாமி அடங்க வச்சாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த படத்தில் உங்களுக்கு காமெடி வேணுமா காமெடி இருக்கும், ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கும், பாடல்கள் வேணுமா அதுவும் இருக்கும், லவ் வேணுமா அதுவும் இருக்கும், சென்டிமெண்ட் வேணுமா அதுவும் இருக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் அந்த கரகாட்டக்காரன் திரைப்படம். ஸோ இப்படி தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வர்றாரு. அந்த கரகாட்டக்காரன் திரைப்படமே 400 நாட்கள் தாண்டி ஓடுது. அப்போ அவருடைய மற்ற திரைப்படங்களுமே 100 நாட்கள் நெருங்கி மற்ற படங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை ராமராஜன் அவர்கள் கிரியேட் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஸோ அதுக்கடுத்து தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டே இருக்காரு. அவரை பற்றி நியூஸும் வெளியே வர ஆரம்பிச்சு இந்த மாதிரி ராமராஜன் வளர்ந்துட்டே இருக்காரு அப்படின்ட்டு. அப்போ தான் அவர் ஒப்பிடப்பட்டது அடுத்த எம்ஜிஆர் இவர் தான், இவர் எம்ஜிஆர் மாதிரியே கலராகவும் இருக்காரு, நிறைய வெற்றி படங்களும் கொடுக்குறாரு, மக்களுக்கான படமாக எடுக்கிறாரு, இந்த தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சினிமாவில் காட்ட மாட்டுறாரு, இவர் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு இவர் மீது கொஞ்சம் பாசிட்டிவான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. இதையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேரி பண்ணிட்டே வந்தார். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் நடிகரான பிறகும் இவர் இயக்குனராகவும் சில படங்களை டைரக்ட் பண்ணுறாரு, அவரும் நடிக்கிறாரு. இப்படி தான் அவருடைய மார்க்கெட் ஏறிட்டே இருந்தது. 1987 தான் நடிகை நளினியை இவர் காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு திருமண வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டே இருந்தது. அடுத்தடுத்த நிலையிலும் இவர் உயர்ந்துட்டு இருக்காரு. அப்போ தான் இவர் அதிமுக கட்சியிலையும் சேர்றாரு. அதிமுக கட்சியினுடைய தலைமை கழக பேச்சாளராக இவர் நிறைய பிரச்சாரங்கள் பரப்புரைகள்லாம் போயிட்டுருக்காரு. நான் ஆரம்ப சொன்ன மாதிரி அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு இவரோட ஒப்பிடப்பட்டது. ஸோ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இவர் அந்த பரப்புரைகளெல்லாம் ஈடுபடுறாரு. ஸோ அந்த கட்சியிலும் அவர் சேர்ந்துட்டார். 1998 திருச்செந்தூர் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் எம்பியாகவும் மாறுறாரு. இதுவும் நடந்தது. ஸோ அதுக்கு பிறகு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக நளினி அவர்களும் ராமராஜன் அவர்களும் 2000 பிரிகிறாங்க. கருத்து வேறுபாடுகள்லாம் பிரிஞ்சுட்டாங்க. பட் 2 பேரும் பிரிஞ்சுட்டாலும் பொதுவெளியில் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசலாமல் 2 பேரும் ஒரு ஜென்யூனாக கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த 2000 பிறகு தான், அதாவது நளினி அவர்களுடைய விவாகரத்து வாங்கினதுக்கு பிறகு தான் இவருடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் காரணம் இந்த விவாகரத்து தான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இவருக்கு வாய்ப்பு வராதது, சினிமாவில் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வர்றதுக்கு காரணம் இவர் அரசியலில் போய் சேர்ந்தது தான் அப்படின்ற ஒரு காரணமும் சொல்லப்பட்டது. இந்த நிறைவு தான் 2010 அதிமுக பரப்புரைக்காக திருநெல்வேலிக்கு போயிட்டு இருக்கப்ப மதுரைக்கு பக்கத்தில் இவருடைய கார் ஒரு மிகப்பெரிய விபத்தில் மாட்டுது. அந்த விபத்தில் இவருடைய காரை ஓட்டிட்டு வந்த டிரைவர் சம்பவ இடத்துல உயிரிழக்கிறாரு. இவருக்கு தலையிலையும் காலையும் ஒரு மிகப்பெரிய அடி ஏற்படுது. ஸோ அதுக்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு தீவிர சிகிச்சைக்கெலாம் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்படியே ரெக்கவர் ஆகி வராரு. ஸோ அதுக்கு பிறகு தான் இப்போ ஒரு பல வருட கேப்புக்கு பிறகு இந்த சாமானியன் திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கும் ஓகே ஒரு அளவான மிக்சடாக ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ 2K கிட்ஸ் இது வரைக்கும் ராமராஜன் பற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னா கூகுளில் போய் இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ரஜினி கமலுக்கு இணையாக முன்னேறி வந்த ஒரு நடிகர் தான் ராமராஜன் அவர்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நடிகர் ராமராஜன் அவர்கள் நடித்த படங்களில் உங்களுடைய ஃபேவரட்டான திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.